சலனமே இல்லை. அருகே வா சிகண்டி என்று மிருதுவான குரலில் கூறினார். சத்தமே இல்லாமல் சிகண்டியோ அவருடைய முன்னால் வந்து நின்றான். அன்றைய போர் முடிந்து பல நாளிகைகள் கடந்திருந்தாலும் அவனோ வில்லும் வாளும் கவசமும் அம்பார தூணியும் அணிந்து முழு போருடையிலேயே இருந்தான். அவனுடைய கன்னங்களில் கண்ணீரின் கரை இருந்தது. சினமும் ஆங்காரமும் அவன் முகத்திலேயே கொதித்தது. கோபத்தினால் எழும் அழுகையை அவன் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக் கொள்வது நன்றாகவே தெரிந்தது. பீஷ்மரின் முகமோ முழுதாக மலர்ந்திருந்தது. பீஷ்ம விரதத்தின் சுமை, சேனாதிபதி என்ற பொறுப்பின் வழி, போரின் தினசரி கவலைகள் எல்லாவற்றையும் துறந்த முகம். சிகண்டி அத்தனை மலர்ந்த முகத்தை கிருஷ்ணர் ஒருவரிடம் மட்டுமே இதுவரை கண்டிருக்கிறான். பீஷ்மரோ புன்னகைத்து சிகண்டி இதுவரை பார்த்ததே இல்லை. அவன் பார்த்த பொழுதெல்லாம் தீர்க்கமான பார்வையுடன் போரிடும் ஆணையிடும் பீஷ்மரை